இந்தியாவுடைய நிலப்பரப்பில் தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக ஃபைட் நடக்கிற ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து தண்டகாரண்யம் தான். உலகத்தின் அதிக கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மண்ணில் அவங்க காலடியில் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் வந்து எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு வெறும் அதிகார மையத்துக்கு அடியில் வேலை செய்யும்போது எந்நேரமும் அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி வந்து அவனை வேலையை விட்டு எடுத்துடலாம். நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு அவருக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட்ன்றது எனக்கும் தெரியும். எங்களுடைய நோக்கம் ஒன்று தான். ஒரு 100 ஆண்டு கால சினிமாவில் மாட்டுக்கறின்றது வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு 2000 பேரோ 1000 பேரோ 500 பேரோ இருப்பாங்க. அங்கே ஒரு வார்த்தையாக கூட சொல்ல முடியாது. உழைப்பு சார்ந்தே அதை சாப்பிட விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. 100 ஆண்டு கால சினிமாவில் ரஞ்சித் தான் அதை நிகழ்த்தி காட்டினார். பல பேசப்படாத கதைகளோடு வர இளைஞர்களை அமைப்பு வந்து அவங்கள வந்து அச்சுறுத்தாமல் அவங்களை அரவணைத்து அவங்களுடைய கதைகளை கேட்டு புதிய கதைகளை கொண்டு போய் நிகழ்த்தினதில் வந்து ரஞ்சித்துடைய மிக முக்கியமான பங்கு. தண்டகாரண்யம் இந்த பேரே வந்து சர்ச்சைக்குரிய பேராக இன்றைக்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே. எதுக்காக தண்டகாரண்யம் பேரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க இந்த 2வது படத்துக்கு? இப்போது இந்த கதை இயல்பாகவே தண்டகாரண்ய காடுகளில் நடக்கிற ஜார்க்கண்டை மையப்பற்றி நடக்கிற ஒரு கதை, ஒரு பகுதி வந்து ஜார்க்கண்டில் நடக்குது. அப்போ நான் அதை வச்சு தண்டகாரண்யம் அப்படின்ற பேரும் அது ஒரு காரணம். அடுத்தது, இந்தியாவுடைய நிலப்பரப்பில் தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக ஃபைட் நடக்கிற ஒரு இடம்னு சொன்னால் அது வந்து தண்டகாரண்யமாக தான் இருக்கும். அது வந்து மகாபாரத காலமாக இருக்கட்டும், அது கம்பராமாயண காலமாக இருக்கட்டும், இல்லை பிர்சாமுண்டாவுடைய காலமாக இருக்கட்டும், இல்லை இப்போவும் சரி, அங்கே இருக்கிற கனிம வளங்களுக்கு இந்தியாவுடைய இதயம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா தண்டகாரண்யமாக தான் இருக்கும். ஏறக்குறைய 45லேருந்து 60% கனிம வளங்கள் அங்கே இருக்குது. அப்போ அந்த மக்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக தொடர்ந்து முதலாளிகளுடைய அரசனுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடிய முதலாளிகளுக்கு எதிராக சுரண்டல் வடிவத்தில் வருகிற ஒவ்வொருமே அவங்க எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த எதிர்ப்பு உணர்வுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து தண்டகாரண்யம் அப்படின்னு வைக்கிறோம். நீலம் திரும்ப 2வது படமும் நீலத்தோடைய பண்ணுன்ற அந்த முடிவை எப்போ எடுத்தீங்க? எப்படி நடந்தது? இல்லை, அது ஏற்கனவே நான் கலியன் ஒரு கதை வந்து நீளத்தில் கமிட் ஆகிருந்தேன் குண்டு பிறகு. அதனால் வந்து அந்த படம் வந்து அந்த ஹீரோ நமக்கு வந்து சிக்கலாக இருந்தது. அவருடைய படங்கள் நிறைய கமிட்மெண்ட் இருந்தனால நான் உடனடியாக வேறு ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் நீலம் தான் எனக்கு அலுவலகம் கொடுத்துருந்தாங்க. அதனால் உடனே நீளத்துக்கே தான் நான் பண்ண வேண்டியது அப்படி தான் வந்தது. அதே வர குண்டுடைய வெற்றி, குண்டுடைய ஒரு நல்ல பேர், அதுக்கு அடுத்தது ஒரு நல்லதாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதன் அடிப்படையிலும் சொல்லலாம். இதுக்கான ஆய்வுகள்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். இது எவ்வளோ நாள் எடுத்தது? எந்தெந்த பகுதிகளெலாம் நீங்கள் போய் இந்த படத்துக்காக ஆய்வுகள் மேற்கொண்டீங்க? அது எப்படின்னா, கொஞ்சம் நிறைய தோழர்களை நம்ம மீட் பண்ணியிருக்கிறோம். இது சார்ந்து அங்கே வேலை செய்தவர்களை பார்த்துருக்குறோம். அப்புறம் வந்து நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு ரீதியான அது வந்து 2 தரப்புலையும் மீட் பண்ணியிருக்கேன். அது அதிகார மையத்தில் இருப்பவர்களையும் மீட் பண்ணியிருக்கிறேன், அதனால் பாதிக்கப்படுற மக்களையும் மீட் பண்ணியிருக்கிறேன். அந்த சம்பவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்த நபரையும் நான் போய் பார்த்துருக்குறேன். அவர் என்னை கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, இது வந்து இங்கே ஜார்க்கண்ட்லேயே யாருக்கும் தெரியாது, இது எப்படி நீங்கள் வந்து கை கொண்டீங்க, இது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி தான் கேட்டார். நீங்கள் இவ்வளோ தூரம் வேறு வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாருன்றது. அப்புறம் என் மேலே அவருக்கே ஒரு டவுட் இருந்தது, நான் யாருடைய பிரதிநிதி அப்படின்றது. அப்போ நான் அவர்கிட்ட பேசி அப்புறம் தான் வந்து என்னை நம்பிக்கை வச்சு அப்புறம் என்னுடைய படங்கள் அவர் அந்த லிங்க்கெல்லாம் பார்த்த பிறகு தான் அவர் வந்து இது வந்தார். இது எல்லாமே ஒவ்வொரு இடத்த நான் போக போக அதனுடைய கதையினுடைய அகலம் வந்து விரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்போது கண்டிப்பாக இந்த கதையை தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நேரடியாக அவங்கள போய் மீட் பண்ண பிறகு தான் நிறைய விஷயங்கள் எனக்கு புலப்பட்டுச்சு. மொழி தெரியாத ஊரில் நடந்த கதை. அப்போ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்றது வந்து ரொம்ப சரியாக இருந்திருக்க வேண்டியிருக்குங்களே, அது எவ்வளோ காலம் எடுத்தது அந்த படத்துக்கு? ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா, ஷூட்டிங் நான் முதல் முறை போகும்போது ராஞ்சியில் மட்டும் போயிட்டு சில தோழர்களை நிறைய நண்பர்களை என்ஜிஓஸ் இது மாதிரிலாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு, 2வது முறை நான் போகும்போது தான் நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்காக போனேன். அங்கே போகும்போது தான் எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் நகரங்களில் சிகப்பாக இருக்கிற மனிதர்களை பார்த்துட்டு ஒரு காடுகளில் இருக்கிற பழங்குடிகளும் சிகப்பாக இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா இங்கே இருக்கிற பழங்குடிகள் கருப்பாக இருக்கிறாங்க, ஒருவேளை அங்கே வேறு மாதிரி இருப்பாங்க போல் அப்படின்னு. நான் அங்கே பழங்குடிகள் உள்ள காடுகளுக்குள்ளே போகும்போது பார்த்தா என்ன மாதிரியே இருந்தாங்க கருப்பாக. எங்கள் அக்கா மாதிரி எல்லாருமே கருப்பாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் உடனே என் உதவி இயக்குனருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே எல்லாருமே நாங்கள் ஒரு 100 பேருக்கு மேலே சிகப்பாக எடுத்திருந்தோம், ஒரு வட இந்தியானாலே ஒரு ஒன்று சிகப்பாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு. அப்புறமா தான் ஃபோன் பண்ணி எல்லாருமே இது பண்ணுறா, கொஞ்சம் கருப்பாகவும் எல்லோரையும் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இருந்தது. அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சரி, அவங்களுடைய உடையும் சரி,
அவங்களுடைய ஆடு மாடு எல்லாமே இங்கே இருக்கிற சிகப்பு வெள்ளை இந்த கலர்லேயே இருக்குது எல்லாமே. எனக்கு வந்து புதுசா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய விஷயங்கள் வந்து அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து ஒரு மலைக்கு போகிறேன். அது வந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மலை மேலே நான் ஏறுறேன். ஏறின பிறகு அந்த மீடியேட்டர் சொன்னார், அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். அவர் டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் ஏறி வந்த இந்த 20 கிலோமீட்டரில் நீங்கள் நாயை அடிக்கிறதுக்கு கூட கல் எடுத்தாலும் அதில் வந்து இரும்பு இருக்கும் ஓ! அப்படின்னாரு. அப்போது நான் ஒரு 100 வருஷம் ஏங்குற ஒரு இரும்பு சுரங்கத்தை பார்க்கறதுக்காக போகிறேன். போனால் நான் கூட அதல பாதாளத்தில் இருக்கும் போலது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மேலேயே இருக்குது, ஒரு 100 அடி பள்ளத்தில் இருக்குது. ஆனால் அவ்வளோ கனிம வளங்கள் நிறைஞ்ச ஒரு மண்ணாக இருக்குது. ஆனால் அந்த மண்ணுடைய பூர்வகுடிகளாக இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக, மேல் சட்டை இல்லாமல், தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதிரிக்கோலமாக, நிர்வாணமாக, குழந்தைங்க ரோடுகளில் வந்து இந்த காளானை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு நின்றுங்கிற காட்சின்றது வந்து உலகத்தின் அதிக கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மண்ணில் அவங்க காலடியில் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் வந்து, பழங்குடி மக்கள் வந்து எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் ஓதம் ஓரண வீடுகளில், குடிசைகளில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த மக்களை வந்து சுரண்டுறதும், அந்த மண்ணை சுரண்டுறதுக்கும் இதாக இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் போன பிறகு கிடைச்ச நிறைய விஷயங்கள். அதாவது நம்ம நிறைய வாசித்தா கூட அது நேரடியாக பார்க்கும்போது நிறையா பாதிச்சுது என்னை வந்து அங்கே. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து வெளியில் வராமல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எல்லா இடங்களுமே, இப்போ நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பார்டரில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற அநீதிகளே கூட மீடியா இல்லாதனால, கொண்டு வரது சேர்க்கறதுக்கு ஆள் இல்லாதனால, அது வந்து பல்வேறு பஞ்சாயத்துக்கள் அங்கேயே நீர்க்கடிய வந்து காயடிக்கப்படுது. அதை மாதிரி தான் இப்போ இங்கேயே அப்படின்னும் போது அங்கே வந்து ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் இல்லை, அங்கெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுன்றது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இந்த படத்துடைய நடிகர்கள் தேர்வு குறித்து பேசும்போது இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு இருக்கேன். ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு சில ஆர்டிஸ்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபில்ம் மேக்கருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்துடும். ஒரு ஃபேமிலியாக நம்ம பழக ஆரம்பிச்சிடுவோம். அது வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் ஏற்கனவே ஒரு இதில் கூட நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து எங்கள் ஊர் பகுதிகளில் நான் தொடர்ந்து தெருக்கூத்து பார்த்து வளர்ந்தவன் நான். எங்கள் ஊர் பகுதிகளில் தொடர்ந்து 20 நாள், 10 நாள், 15 நாள் இதை மாதிரி தெருக்கூத்துக்கள் வந்து தொடர்ந்து நடக்கும். அப்போ ஒரே ஜமா தான் வரும். இப்போ காத்தவராயன் ஜமானா காத்தவராமன் ஜமா வரும், கோபால் ஜமானா கோபால் ஜமா வரும், இப்போ ரூபகம் ஜமானா ரூபகம் ஜமா வரும். இப்போ அந்த ஜமாவில் வந்து ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். 18 நாள் தொடர்ந்து அவங்க வந்து தெருக்கூத்து நடத்துவாங்க. 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இரவு முழுக்க பார்ப்பாங்க. மொதல் நாள் வீமம் கட்டின்னு வந்தவர், அடுத்த நாள் அர்ஜுனன் கட்டின்னு வருவார், அடுத்த நாள் திரௌபதை கட்டின்னு வருவார், அடுத்தது கெட்டேக்காரனை வருவார். ஆனால் மொதல் நாள் இரவுக்கும் மறாத நாள் இரவுக்குமே அவர் வேறொரு கதாபாத்திரமாக மக்களை கவர வச்சு, அழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு முடியுதுன்னு போது, 2 வருஷத்துக்கு ஒரு முறை படம் எடுக்கிற நான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை படம் எடுக்கிற நான், அதே நடிகரை வச்சு எடுக்கிறதுல வந்து எனக்கு எந்த சிரமமாக தெரில. ஏன்னா அந்த கலைஞர்கள் பண்ணுற ஒரு மாயையை விட நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அதை விட என்னென்னா, இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கதையை வந்து இங்கே என்னவா அணுகுறாங்க நடிகர்கள் அப்படின்னும்போது, நிஜ வாழ்க்கையில் அவங்க வந்து படங்களில் வந்து பண்ணணும்னு நினைக்கிற சாத்தியம் வந்து ஒரு எளிய மனிதன், கேட்பாரற்று கிடக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு அதை வந்து அவங்க வந்து இப்படி தான் நம்ம ஃபைட் பண்ணி அதை ஒன்று பண்ணணும் அப்படின்றது வந்து அது மாதிரியான ஒரு புரிதல் வந்து கொஞ்சம் என்ன ஒரு அவங்க விரும்புறதில்ல. அப்போது கிடைக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம அதை பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியும் உள்ளே இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான். ஒரே ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அதை மாதிரி எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அவங்கள வச்சு நான் தினேஷ் வச்சோ இல்லை கலையாசனை வச்சோ தொடர்ந்து படம் பண்ணுன்னா நான் பண்ணினே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து மக்களுக்கு பிடிக்கிற படமாக நான் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் மட்டும் நான் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வந்து என்னுடைய மொழியும் என் மக்கள்கிட்ட போகிறது இன்னும் நெருக்கமாகவும் நான் என்னை வந்து மேம்படுத்திக்க முடியும். சாலையே இல்லாத ஒரு ஊர்லலாம் நீங்கள் படப்பிடிப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு சாலைகளை நீங்களே அமைச்சு தான் அங்கேயே போக வேண்டியிருக்கீங்க. இது மாதிரியான சூழல் வந்து இதை ஏன் செய்யணும்? இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செஞ்சுருக்கோம் இல்லை. ஒரு கதை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கதாபாத்திரங்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமானது அந்த கதை நடக்கும் களம். அப்போது நான் வந்து ஒரு பழங்குடி பற்றியான ஒரு கதை எடுக்கும்போது ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு ஈஸியாக அவங்க வந்து அணுகிற ஒரு இடமாவோ ஒரு நகரத்தை வச்சு நான் அதை எடுக்க முடியாது. அப்போது ஒரு பழங்குடி என்றவன் ஒரு காடுகளுக்குள்ளே அவன் வாழ்விடமாக அவன் என்னவா இருக்கிறான்றதை நான் பதிவு பண்ணால் மட்டும்தான் இந்த கதை வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கும்.
அப்போது அந்த கதையை நான் என்னுடைய கல ஆய்வுலேயும் நான் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருந்ததுனால அந்த இடத்த தான் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் அந்த கதை அந்த ஊரோடைய லேண்ட்ஸ்கேப்பும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்போ இங்கே வந்து ஒரு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான ஒரு சுற்றுலாத்தலங்களை எடுக்கிறத விட யாருமே போகாத ஒரு புதிய இடத்துல போயிட்டு நான் அந்த கதையை நிகழ்த்தினா அது கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக தான், நம்பகத்தன்மைக்காக தான். இந்த மாதிரியான காடுகளில் அதுவும் வந்து நீண்ட தூரம் பயணித்து இவ்வளோ தூரம் போகிற இடங்களில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இந்த தண்டகாரண்யம் படத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, நீங்களும் உங்கள் டீமாகவும் சரி? இப்போது சேலஞ்சுனால், இப்போ வந்து ஈஸியாக வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா, நான் ஷூட் பண்ண கிராமத்துலேருந்து இப்போ நகரங்கள்னா அந்த ஹீரோ மட்டும் தனியாக கிளம்பி போயிடுவார். இல்லை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தனியாக கிளம்பிட முடியும். ஆனால் அங்கே போயிட முடியாது. ஏன்னா ஒரு தனியாக ஒரு வாகனம் போச்சுன்னா அங்கே யானை இருக்குது. இப்போ யானை வந்து எந்நேரம் வேணாலும் அவங்கள வந்து தாக்கலாம். அப்போ வந்து மொத்தமாக ஒரு 5, 6 வாகனம் அப்படி தான் கும்பலாக போக முடியும். அப்போ அது வரைக்கும் அவங்க அங்கே காத்திருக்கணும். காத்திருக்கிற இடத்துல அடிப்படை வசதியாக பாத்ரூம் மற்ற விஷயங்கள் வந்து அங்கே வந்து லிங்காயத்துகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வீடுகளில் பாத்ரூமே உள்ளே வச்சுக்க மாட்டாங்க. அப்போது எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஒரு பழங்குடி பள்ளியுடைய ஒரு கழிவறை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போது அதை வந்து இத்தனை ஆர்டிஸ்ட் பயன்படுத்துறது. ஏன்னா கேரவனே மேலே போகாது. இப்போ அவங்க வந்து லிங்காயத்துக்கள் வந்து நிலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பழங்குடி மக்கள் வந்து கொஞ்சம் லேண்டு கொஞ்சம் தான் வச்சுருக்குறாங்க. அப்படின்போது அங்கே வந்து அசைவம் வந்து அங்கே அந்த ஊரில் நம்ம பயன்படுத்தவே முடியாது. அப்படின்போது இங்கே அவங்க வீடுகளில் தான் நம்ம ஷூட் பண்ணுறோம். இப்போ வில்லம் வீடு, எல்லா வீடுமே. அப்போ அவங்க வந்து நாம் உள்ளே போயிட்டு வந்தாலே அவங்க பூஜை பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். இது மிகப்பெரிய தீண்டாமையாக இருக்குது. ஆமாம். டோட்டலாகவே வேறு ஒரு இது இருக்கும் அங்கே. இப்போ வந்து நம்ம 6 மணி கால் ஷீட்னா நகரத்தில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். 6 மணிக்கு கரெக்டாக கேமரா வச்சிட முடியும். அங்கே 6 மணி கால் ஷீட்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் மேகமூட்டம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து உக்காண்ட்ருக்கணும். அது இதாகிற வரைக்கும் மேகம் எப்போ போகணும். அப்போ 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே வீணாக போகும். அதே மாதிரி 6 மணி வரைக்கும் இங்கே 6:30 வரைக்கும் நான் ஷூட் பண்ணுவேன். இங்கே இருந்தால் அங்கே வந்து கரெக்டாக 4:45 5 மணிக்கெல்லாம் இருட்டிடும். 8 மணி நேரம் வேலைன்னா குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 5 மணி நேரம் தான் எடுக்க முடியும். ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த காலநிலை மாற்றமே நமக்கு வந்து ஒத்துழைக்காது. அதே மாதிரி வந்து ஒரு ஈஸியாக ஒரு பொருள் வேணும்னா காடுகளில் இங்கே நகரங்களில் உடனே வாங்கிட முடியும். இங்கே நம்ம நகரத்துக்கு தேன்கனி கோட்டைக்கும் நான் ஷூட் பண்ணுற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அப்போ அங்கே போய் வரணுன்றது அது நைட்டாக இருந்தால் ஒன்றுமே போகவே முடியாது. அப்போது இது மாதிரிலாம் நிறைய நடைமுறை சிக்கல் இருந்தது. அதெல்லாம் மீறி இந்த படம், அந்த கதை படம் சொல்லுகிற கதை, அங்கே வந்த நடிகர்களுடைய ஒத்துழைப்பு, அந்த ஊரோட ஒத்துழைப்பு, நிறைய தோழர்கள் வந்து சிவராஜன் சொல்லிட்டு ஒரு தோழர் அந்த ஊரில் இருந்தார். அவர் தான் அந்த படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணார். இது உதயான்னு சொல்லிட்டு நம்ம தம்பி நீலம் பண்பாட்டு மையத்தில் இருக்கான். அவன் இது மாதிரி வந்து நம்ம தம்பிகளுடைய ஒத்துழைப்பு வந்து நிறையா இருந்தது. அதனால் ஈஸியாக இது பண்ண முடிஞ்சு. அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஊரில் இருக்க மக்கள், தமிழ் தெரியாத ஒரு வேறு மொழி சார்ந்த மக்கள், ஆனால் ஏதோ ஒரு காட்சியை பார்த்து எடுக்கும்போது அவங்க எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது? இல்லை, நான் வந்து அது வந்து ஒரு நிலம் விற்கிற ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த நிலத்துலேயே வந்து அந்த ஊர் வழக்கம் என்னென்னா அந்த நிலத்திலே போயிட்டு அந்த ரிஜிஸ்டர்லாம் கூட்டும் போயிட்டு பண்ணுவாங்களாம். அப்போ அதை மாதிரி வந்து நான் வந்து அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து என் லைஃப்பில் எங்கள் தாத்தா சம்பாரித்த ஒரு சொத்து கொஞ்சம் தான். அதே வந்து ஒரு நிலம்ன்றது வந்து வெறும் மண் மட்டும் கிடையாதுல்ல. அந்த நிலம் வந்து நிறைய கதைகளோடு உள்ளது. அது நிலம் வாங்கிறதுக்கு அவன் பட்ட வலியும், அதுக்கு பிறகு அந்த நிலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது உழுதும் போது, அடிபட்ட போது, பாம்பு கடித்த போது, பல கதைகளை கொண்டது அந்த நிலம். பல தலைமுறையுடைய நினைவுகளை கொண்டது அது. அப்போ அதை வந்து ஈஸியாக வந்து ஒரு சமகால பிரச்சனைக்கு ஒரு 20,000க்கு 30,000க்கோ ஒரு 1,00,000க்கோ அதை வந்து சாதாரணமாக அதை பற்றியான எந்த வழியும் அறியாமல் அதை விற்கும்போது, வலி அறிந்தவர்கள் அந்த உணர்வை புரிந்து கொண்டவர்களுடைய வேதனை என்றது வந்து அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதை வந்து நான் கண்கூட எங்கள் அப்பாவுடைய வலி மூலமாக நான் உணர்ந்தேன். எங்கள் அப்பா அதை கையெழுத்து போட போகும்போது அந்த கை வந்து தடதடன்னு நடுக்கிட்டே இருந்தது. அந்த பேனா அவர் பேரையே போடவே முடியல. அது போட்டு வந்து அவர் பயங்கரமாக அழுதார். அப்போ அந்த வலி தான் அதுக்குள்ளே எங்கள் தாத்தாவுடைய எல்லா கதைகளும் இருக்குது அதுக்குள்ளே. அப்போ அதை தான் நான் அங்கே பதிவு பண்ணேன். அது பண்ணும்போது நான் அந்த ஷார்ட் முடிச்சுட்டு பார்க்கும்போது சுற்றியும் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த கதை இந்த பாதிப்பு தான் பார்க்குற எல்லாரையும் பாதிக்கும்ன்றதை வந்து நான் நம்பினேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த படம் வந்து என்ன கடத்தியிருக்கு?
அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நாள் ஷூட்டிங் போனதுலேருந்து அடுத்த நாள் வந்து வேற ஒரு விஷயத்தை தான் நம்ம கடத்தும். ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவம் தான். அது குண்டுவாக இருக்கட்டும், குண்டுக்கு பிறகு இந்த இடைப்பட்ட காலமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே. இந்த படம் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நிறைய விஷயங்கள் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து டிசைன் பண்ணிக்க வேண்டிய, உடனடியாக அந்த மாற்றத்தை நான் வந்து உள்வாங்க வேண்டிய ஒரு தேவை வந்து குண்டுவை விட இது அதிகமாக இருந்தது. ஆனால் அதுக்காக வந்து ஒரு அடம் பிடிக்கிறது, அதில் இதுதான் வேணுன்ற ஒரு இடத்துக்குள்ளே இந்த படத்தை நான் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. அப்போது அப்போ வர மழையை நான் என்ன எப்படி சமாளிக்கிறது, அந்த அந்த இடத்த வந்து வேற ஒரு பொருள் வரும்போது வேறு ஏதோ குறுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இது இருந்தது. அப்போது ஒரு ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து இதுதான் வேணுன்றதை விட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பேச வேண்டிய கருத்தை பேச வேண்டிய ஒரு நெருக்கடியை வந்து அப்போ இருந்தது. அப்போ இந்த படம் ப்ரொடக்ஷன் எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு கொடுத்தா கூட காலநிலை வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து இதாக இருந்திருக்கு. அப்போ அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுன்றது வந்து, ஏன்னா அந்த கதை வந்து ஜார்க்கண்டில், ஆந்திராவுடைய தலக்கோணம் காடுகளில், அஞ்செட்டி, பிலிகுண்டு, கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில், அப்புறம் இங்கே ஆந்திரா பார்டர் வேலூர் பக்கத்தில் இருக்கிற குடியாத்தம் பகுதியில் இருக்கிற காடுகளில், இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து இந்த ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு காடுமே ஒவ்வொரு அனுபவமாக தான் இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது வெரி ப்ராமிசிங். விஷுவலாக வந்து நமக்கு அது வந்து ஒரு 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 செய்தியை கடத்துது. அதே நேரத்தில் இந்த படம் வந்து பேசக்கூடிய விஷயன்றது வந்து ஒரு வேட்டை பாதுகாப்பு படை, ஏபிடபிள்யூ, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுது. இது இது என்ன சொல்ல போகுது? குறிப்பாக இந்த கதைகள் வந்து ஏபிடபிள்யூன்றதை பற்றி நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். தற்காலிக வேட்டை தடுப்பு காவலர்கள். அவங்க வேட்டை தடுப்பு காவலர்கள்ன்ற பேரில் இந்த காட்டோடைய அறிவை பல நூற்றாண்டு காலமாக உள்வாங்கியிருக்கிற பழங்குடி இளைஞர்களை, அவர்களுக்கு இந்த காட்டை பற்றியான பாதுகாக்கிறது வந்து வேலையை கொடுக்காம, எங்கோ ஒரு அரசு நிறுவனத்தில் காட்டை பற்றியான எந்த அதிகபட்சமான அறிவும் இல்லாமல் ஒரு பொது புத்தியிலிருந்து ஒரு அறிவை படிச்சுட்டு வந்து அவங்களுடைய அறிவை வந்து இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள், இந்த காட்டை பற்றியான உண்மையான அறிவோடு இருக்கிறவர்களை வந்து கடைநிலை ஊழியர்களாக ஒரு 4000க்கு 5000க்கு 8000க்கு 10 வருஷம் 15 வருஷமாக உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இழுக்கடிக்கிறது இருக்குல்ல. இப்போது ஒரு 15 ஆண்டு காலம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெறும் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த காடுகளையும் அலையிற ஒருத்தவன் குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு வெறும் அதிகார மையத்துக்கு அடியில் வேலை செய்யும்போது எந்நேரமும் அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி வந்து அவனை வேலையை விட்டு எடுத்துடலாம். 15 ஆண்டு காலம் ஒருத்தன் தற்காலிக பணியாளராக வேலை செய்யும்போது அவன் குடும்ப வாழ்க்கையை இழக்கிறான். மனைவிகள் எத்தனை பேர் அவங்க விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தனிமை வந்து அவங்களுக்கு வந்து குடிக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. நிறைய பேர் தற்கொலை செய்துக்கிறாங்க. இந்த வேலைக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி ஒருத்தன் 20 வருஷம் உழைப்பை அவனுடைய சின்ன ஒரு காரணம் காட்டி இந்த வேலையை விட்டு நீ போன்னு சொல்ல முடியுது. அப்போது எதுவுமே காரணமே இல்லைனாலும் ஆமாம் போக சொல்ல முடியும். அப்போது ஒரு சாதாரண ஒரு பழங்குடிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இங்கே பாதுகாப்பாக இருக்குது, அவன் உழைப்புக்கு என்னங்க இந்த அரசு இல்லை இந்த சமூகமும் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இது வந்து இந்த படம் பேசும். நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று இருக்குன்னா, நண்பர் ஒருத்தர் ஆர்மியில் இருந்தவர், அமரன் படம் வெளிவந்தப்போ அவர் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டது, எங்களுடைய சேனல்லையும் அதை வந்திருந்தது. சிஆர்பிஎஃப் அப்படின்றது வந்து இராணுவம். அவங்க தான் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. முன்களத்தில் போய் சண்டை போடுறது எல்லாம் பண்ணுறது அவங்க தான். ஆனால் அவங்க வந்து நேரடியான இராணுவ வீரர்களுக்கான எந்த சலுகையும் இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை நான் இதோட ஒப்பிட்டு பார்க்குறது இல்லை, அதுக்கு சிஆர்பிஎஃப் ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு அரசு ஒரு 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 அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு சம்பளத்தையாவது கொடுக்குது. இவங்க எப்படின்னா டோட்டலாகவே வந்து ஒரு தற்காலிக பணியாளர் இவங்க. இது எதுக்கு யூனியன் கவர்மெண்ட் கீழே வருதா இல்லைனா ஃபாரஸ்ட் அரசுடைய வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. எல்லா மாநிலங்கள்லையும் வனத்துறை ஆமாம், அவங்களுடைய இது தான் வருது. இப்போ என்னென்னா அவங்க தன்னுடைய வாழ்வே இழந்துடுறான். அவன் 20 ஆண்டு காலம் தன்னுடைய உறவுகளை விட்டு எந்த விஷயத்துக்கும் போக முடியாமல் இரவும் பகலும் அந்த காடுகளே வாழற ஒருத்தவன் திடீர்னு அவனை வந்து போய் வேலை இல்லைன்னு ஒன்றே அவனால் எந்த வேலையுமே செய்ய தெரியாது. தன்னுடைய 20 வயசுலேருந்து 40 வயசு தன்னுடைய இளமையை இழந்த ஒருத்தவன் 40-45 வயசில் வந்து அவனை வந்து நீ வேலையை விட்டு போன்னா இந்த காட்டை தவிர அவனுக்கு வேறு என்ன தெரியும்? இப்போ இதை மாதிரியான இருக்கிற ஒரு 10,000க்கு மேற்பட்ட தமிழ்நாடு கர்நாடகா பார்டரை ஒட்டி கேரளாவையும் சேர்த்து சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஏன்னா அவங்களுக்கு காட்டை பற்றியான ஒரு அறிவு இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய.
காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து வரக்கூடிய விலங்குகளால் வரக்கூடிய பாதிப்பை விட அதை காட்டை பாதுகாக்கிறேன்னு வரக்கூடிய நம்ம அரசாங்கத்தினுடைய பிரச்சனை தான் அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு பழங்குடியால் மட்டும்தான் ஒரு காட்டை வந்து பாதுகாக்க முடியும். நீங்கள் வந்து காட்டை வந்து பாதுகாக்கிறது வேணால் நீங்கள் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஒரு கட்டத்தில். ஆனால் ஒரு காட்டை வளர்க்குறதுன்றது வந்து ஒரு பழங்குடியால் தான் முடியும். உங்கள் ஒரு அரசு வந்து ஒரு காட்டை வந்து வளர்க்க முடியாது. இன்றைக்கி இந்த காடு சார்ந்தது எல்லாமே வந்து ஒரு 70 ஆண்டு கால ஒரு சட்டத்திட்டம் தான். இது வந்து பல லட்சம் வருஷமாக அவன் உள்ள காட்டுக்குள்ளே இருக்கிறான். அப்போ அவனுக்கான நிலம் அது. அவன் அனுமதி இல்லாமலே நம்ம வந்து இது வந்து நம்ம பங்கு போட்டுன்னு இருக்கிறோம். அவனை கேட்கவே இல்லை. அவங்ககிட்ட நீ வந்து இது எந்த நாட்டில் வருது, எந்த மாவட்டத்தில் வருது, நீ இந்த சட்டத்திட்டத்துக்கு நீ உடன்படுறியான்னு யாரும் கேட்கவே இல்லை. நீ ஒரு சட்டத்தை போட்டு இதெல்லாம் எனத்துன்னு சொல்லிட்டு நாமளாக போய் அவன்கிட்ட திணிச்சிருக்கிறோம். அப்போ அவனுடைய மொழின்றது வந்து அவனுடைய உரிமைன்றது வந்து நம்ம வந்து ரொம்ப அது வந்து இங்கே கேள்விக்குள்ளியாக இருக்குல்ல, அதை சொல்கிறேன். பொலிட்டிக்கலி நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்குற படமாக இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அது வர்க்க ரீதியாக இருக்கலாம், சாதி ரீதியாக இருக்கலாம், இல்லை உலக அரசியல் பேசக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் கேட்கும்போது சென்சாரில் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்திருக்குங்களா? இல்லை, சென்சார் வந்து எப்பயுமே வந்து யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை பற்றி ஏதாவது அவர்களுடைய மனம் புண்படும்போதையோ, இல்லை அவர்களுடைய ஆபரணங்கள் உடைப்படும் போதோ, இல்லை அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்கிறது தான் சென்சாருடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கும். அது இந்த காலம் மட்டும் கிடையாது. அது ராஜாக்களுடைய காலமாக இருக்கட்டும், அது எந்த ஆண்டான் அடிமை காலத்துலேருந்து அந்த ஒற்றர்கள்லேருந்து எல்லா இதுவுமே இருக்கும். நம்ம அதுக்காக வந்து நம்ம வந்து அதை பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போது நாம் வந்து அவர்கள் எப்படி இதை நம்மளை புரிந்து கொள்கிறார்களோ அதே வகையில் வந்து அவர்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு நம்மளும் சில விஷயங்களை வந்து நம்மளால் பேச முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியான படங்களை ஒரு நார்மல் ஆடியன்ஸ் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கி தேட்டருக்கு போகிறாங்க இல்லையா? இன்றைக்கி இந்த வயலன்ஸ் அதுவே ஒரு 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 ட்ரெண்டாக போயிட்டுருக்க படங்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்க எப்படி இதை அணுகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய படங்கள்லாம்? இல்லை, அது வந்து மக்களுக்கு தெரியும். நான் வந்து முழுசாக அவங்களோட நான் வந்து முழுசாக சொல்லலை. பாதி நான் ஒரு உரையாடலை தொடங்குறேன். என்னுடைய மீதி உரையாடலை வந்து அவங்களே என்கிட்ட உரையாடிட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து முழுசாக அவங்ககிட்ட மக்கள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து நம்மளை விட வந்து பயங்கர அறிவாளிகளாக இருக்கிறாங்க. நம்ம இந்த டீச்சராக இருக்கட்டும், என்னுடைய பாடல்களாக இருக்கட்டும், குண்டுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ண மெட்ராஸாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், எல்லா இடங்களுமே நம்மளை விட அவங்க வந்து ஷார்ப்பாக அதனுடைய குறியீடுகளை, அதனுடைய மொழிகளை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் அவங்கள வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்றத விட அவங்க ஒன்று பார்த்துட்டு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் ஆவலாக இருக்கிறேன். அவங்க கண்டிப்பாக தண்டகாரத்தை பார்த்துட்டு அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு மக்கள் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட தான் நான் படிக்கிறேன், அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். அதாவது யாருக்கும் தெரியாத கதைகள் கிடையாது இது. யாரும் பேச தயங்குற கதைகள். அப்போன்போது நான் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்லப்படாத கதை. ஆமாம், நான் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நம்புகிறேன். அதான் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணுன்றதில் வந்து நான் கற்றுருக்குறேன். குண்டு அந்த வகையில் வந்து பெரிய வெற்றி பெற்றது. தண்டகாரனும் அதை விட நல்லா வந்திருக்கு. ரொம்ப கமர்ஷியலாக ஒரு காதல் படமாக, ஒரு அண்ணன் தம்பி உறவு படமாக, ஒரு நண்பர்கள் நட்பு படமாக, ஒரு அதிகாரத்தை எதிர்த்து ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு படமாக, ரொம்ப முக்கியமான எல்லாம் கலந்த ரொம்ப கமர்ஷியலான ஒரு படமாக தான் தண்டகாரன் வந்திருக்கு. தண்டகாரன் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்க போகுது, அது ஒரு உரையாடலை நிகழ்த்த போகுதுன்னு நமக்கு புரியுது. வர ஆடியன்ஸ் வந்து எதை எதிர்பார்த்து வரணும், என்ன மாதிரியான உரையாடலை இது நிகழ்த்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பொதுவாக வரவங்க வந்து என்ன எதிர்பார்த்து வரணுன்றதும், அதே மாதிரி நான் என்ன கொடுத்துருக்குறேன்றதும் ஆடியன்ஸுடைய புரிதலில் இருந்தும் நிறைய வெவ்வேறு வகையில் மாறுபடும். நான் எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனாக தான் வைக்கிறேன், அது ஒரு டிஸ்கஷனாக தான் வைக்கிறேன். ஒரு தண்டகாரனம் வந்து ஒரு யாரும் பேச மறந்த கதை, பேச தயங்குற கதைகள், அதே மாதிரி காதலாகவும் சரி, ஒரு எல்லாமே வகையிலையும் ஒரு முக்கியமான ஒரு எல்லாம் கலந்த ஒரு கமர்ஷியல் படம் தான் தண்டகாரன். ஒரு திரைக்கலைஞராக, ஒரு இயக்குனராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கதை சொல்லியா சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளை பற்றியும் மத ரீதியான சிக்கல்கள் குறித்தும் தொடர்ந்து இந்த பொது சமூகத்துக்கு படங்கள் இயக்கணும், கொண்டு வரணும் அப்படின்றது ஏன் முக்கியம், ஏன் அவசியம்?
கண்டிப்பாக இது எப்படின்றது இல்ல. அது ஒழியிற வரைக்கும் அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அதனுடைய பாதிப்புகள் வந்து இங்கே முன்ன காட்டிலும் முன்ன வந்து கற்களோடு சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. அப்புறம் தடிகள் இருந்தது. இப்போது துப்பாக்கிகள் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு கையிலயும் வந்து என்னவா அவங்களுடைய ஆயுதமாம் இருக்குன்னு தெரியல. ஆனா, இதனுடைய வன்முறை, இதனுடைய ஆபத்துகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்படின்னும்போது அதை பற்றியான ஒரு புரிதலை அதை வந்து சமப்படுத்த வேண்டிய தேவை வந்து ஒரு கலைஞனா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த வகையை நான் வந்து தொடர்ந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சாதி இல்லைன்றது வந்து என்னுடைய வலி அடிப்படையில் மட்டும் கிடையாது. இந்த சமூகத்தினுடைய நலன் கருதின்னு சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கு அறிவை கொடுக்குறோன்ற அடிப்படையிலேருந்து சொல்கிறேன். இது வந்து வெறும் அது மட்டும் கிடையாது. உன் குழந்தைக்கு வந்து நீ சொத்து சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அறிவியலை கொடுக்குறது ரொம்ப முக்கியம்ல. அப்போ அறிவுன்றது என்ன? சாதி வந்து இடையில் வந்ததுன்றதையோ, சாதி வந்து அது ஒழிக்கப்பட முடியுன்றதும், சாதி வந்து ஒரு கடவுள் உருவாக்கலை அப்படின்றதும், இது வந்து அறிவியலை உன் குழந்தைக்கு கொடுக்காம, வெறும் சொத்தை மட்டும் கொடுத்துட்டு போனால், அது ஒரு கலவரத்தில் அழிஞ்சு போயிடும்ல அந்த 500 கோடியும். அப்போது உன் குழந்தைய வந்து நீ பாதுகாப்பாக வச்சுட்டு போகணுன்னா, சாதியற்ற மதமற்ற ஒரு சமூகத்தை நீ படைக்கிறதுக்கு உன்னுடைய பங்கு என்னன்றது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜின்னு வரீங்க. ரஞ்சித், உங்கள் 2 பேருக்கு உண்டான உறவு எப்படி இருந்தது? கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கலாம். ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர்ன்றதுக்குள்ள, இல்லை டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான உரையாடல் இருக்கும்? அதில் நடந்த கான்ஃப்ளிக்ஸ் ஏதாவது இருக்குமா? அது மாதிரி நிறையா நடக்கும். நான் ஒரு கம்யூனிஸ்ட்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட்ன்றது எனக்கும் தெரியும். எங்களுடைய நோக்கம் ஒன்று தான். நான் சாதி ஒழிப்பு தான் என்னுடைய முக்கிய பிரச்சனையாக நினைக்கிறேன். வர்க்க பிரச்சனை நினைக்கிறேன். அதே மாதிரி அவரும் சாதி ஒழிப்பு, வர்க்க பிரச்சனை தான் அவரும் முழுசாக நினைக்கிறார். ஆனால் அம்பேத்கர் வழியாக தான் நான் வந்து இந்தியாவை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அங்கே இருக்கிற என்ன பண்ணணுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அவருக்கும் மார்க்சியம் பிடிக்கும். அப்படி இல்லைனாலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து நிறையா வாசிக்கிறாரு. வந்து கம்யூனிசம் அவருக்கு பிடிக்கும். சில காரணங்களால் சில இடங்களில் அது மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது வெளிப்படும். எங்கள் 2 பேருக்குள்ள பல நாட்கள் வந்து விவாதம் நடந்திருக்குது. அது வந்து காரசாரமாக 2 மணி நேரம், 1 மணி நேரம், அது மாதிரி கூட்டமாக நாங்கள் வந்து அந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடக்கும். ஓகே. அது வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு ஆரோக்கியமாக அதை வந்து முன்னெடுத்து போவார். நான் வந்து ஒரு டேரக்டரு, நான் ஒரு பெரிய படமான டேரக்டரு, நீ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர், என்னை கேள்வி கேட்க முடியாது, என்னை வந்து அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை வந்து ஒரு அரசியல் பயிலரங்கம் மாதிரி தான் இருக்கும் அவருடைய அலுவலகமே. அந்த அளவுக்கு எங்களை வந்து பேச வைத்து, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவர் உணர்ந்து அதுக்கு பதிலும் சொல்லுவார். அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. அது உண்மையிலேயே அவர் வந்து அது அவரை தவிர அது யாரும் முன்னெடுத்திருக்க முடியாது. மற்ற உதவி இயக்குநர்கள் விட மற்ற டைரக்டர்லேருந்து ரஞ்சித் கட்டமைச்ச அமைப்பு என்னென்னா, அவர் வந்து ரஞ்சித் இதுதான் நான் முக்கியமாக சொல்கிறேன். அவருடைய சாதனையாக அவர் படைத்த விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறத விரும்புகிறது மறுபடியும் நான் நிறைய இடங்களில் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு மனுஷனுக்குமே பல கதைகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு கதையாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அவனுடைய லைஃப் சார்ந்து. இந்த சினிமாவில் இப்போ நானோ பிறரோ ஒரு படம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 படம் எடுக்கலாம், ஒரு 20 படம் எடுக்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்கு ஒரு நியாயம் சேர்க்கணும்னா, அது உண்மையான வளர்ச்சி அடையணும்னா, பேசப்படாத கதைகளோட ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்து போகிற ஒருத்தவன் இங்கே இருக்கிற அதிகார அமைப்பு, இங்கே இருக்கிற படிநிலை அதிகார அமைப்பில் சிக்கி அதனால் வாழ முடியாமல் சொல்லப்படாத கதைகளோடு வந்தவன் மறுபடியும் அந்த சொந்த ஊருக்கே போய் ஏதோ ஒரு இடத்துல சினிமா பற்றியான கனவுகளோடு வாழறவங்களுடைய லட்சமான இளைஞர்கள் இருக்காங்க இந்த ஒரு 100 ஆண்டு கால சினிமாவில். அப்போது இங்கே இருக்கிற படிநிலை இருக்குல்ல, அதிகார படிநிலை, இந்த கட்டமைப்பு, இதுக்குள்ளே மாயாஜாலம், இதுக்குள்ளே இருக்கிற மாயை, சினிமா மாயையை வந்து ரஞ்சித் தான் முதல்ல அதை தகர்த்தார். அவர் அலுவலகத்தில் அவர் வந்தால் ஏந்து நிற்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னே சினிமா என்ன இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 100 ஆண்டு கால சினிமாவில் மாட்டுக்கறின்றது வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு 2000 பேரோ 1000 பேரோ 500 பேரோ இருப்பாங்க. அங்கே ஒரு வார்த்தையாக கூட சொல்ல முடியாது. அதில் பெரும்பான்மையானவர்கள் உழைக்கும் லைட்மேனாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே உழைப்பு சார்ந்தே அதை சாப்பிட விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. 100 ஆண்டு கால சினிமாவில் ரஞ்சித் தான் அதை நிகழ்த்தி காட்டினார். தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஒருத்தவங்க 2 பேர் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷனில் அது வந்து எல்லாருக்குமான உணவு, நீ சிக்கனை போல் அதுவும் நீ விரும்பி சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற இடத்த வந்து கொண்டு வந்து ரஞ்சித். அதே மாதிரி ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரு, இந்த படிநிலைக்குள்ளே இவங்க தான் டிஸ்கஷன் கூப்பிடணும், அவங்க வரக்கூடாது, அது மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி
எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற இடத்துக்குள்ளே அவருடைய அலுவலகத்திலேயே வந்து அதை நிகழ்த்தி காட்டினவர். இது வரைக்கும் நிகழுது. அதை வந்து தான் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த இடத்துக்கு நாங்கள் நகர்த்துறோம் அவருடைய உதவி இயக்குனராக. அதை மாதிரி பல பேசப்படாத கதைகளோடு வர இளைஞர்களை இந்த அமைப்பு வந்து அவங்கள வந்து அச்சுறுத்தாமல் அவங்களை அரவணைத்து அவங்களுடைய கதைகளை கேட்டு புதிய கதைகளை கொண்டு போய் நிகழ்த்தினதில் வந்து ரஞ்சித்துடைய மிக முக்கியமான பங்கு.